ஒரு துறவி தவம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் முன்னாடி ஒரு பிச்சை பாத்திரம் இருந்திருக்கு. அந்த வழியா ஒரு வியாபாரி போனவர் அந்த துறவி முன்னாடி பிச்சை பாத்திரம் இருக்கவும் இறக்கப்பட்டு ஒரு தங்க நாணயம் போட்டு போறாரு. போட்டு போனப்போ அன்னைக்கு அவருக்கு வியாபாரம் நல்லா இருந்திருக்கு. உடனே நமக்கு இதனால தான் நமக்கு வியாபாரம் நல்லா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வரப்பெல்லாம் அவருக்கு தங்க நாணயம் போட்டு போட்டு வர இவருக்கும் வியாபாரம் நல்லா வளர்ந்து நிறைய பணம் வந்திருக்கு. அப்படி ஒரு நாள் பிச்சை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த இடத்துல துறவி இல்லை. விசாரித்து பார்க்குறப்ப அந்த துறவி அவரோட குருவை பார்க்க போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இவர் அங்கே போயிருந்திருக்காரு. அப்போ துறவி அந்த குருவோட காலில் விழுந்து வணங்கியிருக்காரு. அப்போ இவர் துறவியோட பெரியவரா, துறவிக்கே குருவாக இருக்கவரா, அப்போ இவருக்கு நம்ம பிச்சை போட்டால் இன்னும் நமக்கு நிறையா லாபம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு போட ஆரம்பிச்சிருக்காரு. போட போட இவருக்கு என்ன இருக்குன்னா வியாபாரம் டல்லாக இருந்திருக்கு. இவர் கடைக்கு இன்கம் டேக்ஸ் ரேடெலாம் வந்திருக்கு. இன்னும் இவருக்கு போட்டியாக நிறைய கடைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஏன் இவ்வளோ நஷ்டம் ஆகுது இவருக்கு பிச்சை போட்டால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவுட்டை போய் அந்த குருவிட்ட போய் கேட்டிருக்காரு. அப்போ அந்த குரு சொல்லியிருக்காரு, நீ முதல்ல துறவிக்கு பிச்சை போடுறப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம எந்த ஒரு தகுதியும் பார்க்காம பரிதாபப்பட்டு போட்டிருக்கு. அதனால உனக்கு கடவுள் எந்த தகுதியும் பாராம உனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. இப்போ நீ என்ன பண்ணியிருக்க, அறிவை யூஸ் பண்ணி தகுதியை எடை பார்த்து எனக்கு போட ஆரம்பித்த உடனே கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, உன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர் உனக்கு பணவரவை குறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதை தான் அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நீ பிறரிடம் எப்படி நடந்து கொள்கிறாயோ அப்படித்தான் உன்னிடம் கடவுள் நடந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.